இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களோட தம்பி கபிலனோட லவ்வர். கபிலனோட லவ்வரா? கபிலா! என்ன இந்தா? என்னாச்சு? கபிலன் எங்க? கபிலா! கூப்பிடுறது காதுல விழலையா? இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? அட்ரா சக்க, நம்ம ஒரு விஷயத்துல குறி வச்சா தப்புமா? பொண்ணு புத்திசாலி, சரியா வீட்டுல எல்லாரும் இருக்கிற நேரம் பார்த்து வந்துட்டா. எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி இன்னொரு விக்கெட் இன்னையோட காலியாக போகுது. உன்னதான் கேக்குறேன், இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இந்த பொண்ண நீ லவ் பண்ணியா? அக்கா இல்லக்கா. இல்ல, இவன் போய் சொல்றான். இவன் என்ன லவ் பண்ணா? அக்கா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லக்கா. ஹே, போய் சொல்லாத. ஏய், யார் போய் சொல்றா? இல்ல, நீதான் போய் சொல்ற. ஏய், நான் எங்க போய் சொன்னேன்? சொல்லாத கபிலன். யாரு? நானா? நீ போய் சொல்லிட்டு இருக்க. அம்மா நிறுத்துமா. எங்க வந்து என்ன உளறிட்டு இருக்க? அவன் இல்லன்னு சொல்றான், நீ ஆமான்னு சொல்ற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். என்னடி கதை சொல்லிட்டு இருக்க? எங்க வீட்டுக்கே வந்து எங்க பையனையே தப்பா சொல்றியா? ஆமா, உங்க பையன் தான் தப்பு பண்ணிருக்கான். எங்க பையன் தப்பு பண்ணான்னு சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தெரியும், நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். பாருங்க மேடம், இது எல்லாம் நாங்க லவ் பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இதுக்கு என்னடா சொல்ல போற? அக்கா, நான் இவ கூட சுத்தினது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லவே இல்லக்கா. we just friends, அவ்வளவுதான். பாத்தீங்களா மேடம், இவ்ளோ ஆதாரம் இருந்தும் போய் சொல்றான். உங்ககிட்ட வந்தா நியாயம் கிடைக்கணும் தான் வீடு தேடி உங்களை பார்க்க வந்தேன். இங்கேயே எனக்கு நியாயம் கிடைக்கலனா அப்புறம் நான் பிரஸ் மீடியான்னு போக வேண்டியது இருக்கும். ஓ, மீடியா கிட்ட போவியா? உன் பேர் என்ன சொன்ன? சத்யபிரியா. பேரு சத்யபிரியா, வீடு அண்ணா நகர். அது இல்லாம ஈசிஆர்ல சொந்தமா ஒரு பிளாட் இருக்கு. உன் பேங்க் பேலன்ஸ் மட்டும் 2 crores. அப்ப இதெல்லாம் யாரு? அது என் எக்ஸ் லவர். அப்போ இது யாரு? அது என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படிதான் போஸ் கொடுப்பியா? நல்ல பெரிய இடத்து பசங்களா பார்த்து அவங்கள உன் வலைக்குள்ள விழ வச்சு ஏமாத்தி பணம் பறிக்கிறதுன்னு உன்னோட பிசினஸ். இப்போ இதை எடுத்துக்கிட்டு நான் போகவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஐயோ மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மேடம். போலீஸ்க்கு எல்லாம் போகாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அப்புறம் என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம். எந்திரி எந்திரி. உன்னை நான் இவ்ளோ நேரம் பேச விட்டது நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால மட்டும்தான். அத நீ அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் உண்மையா பாதிக்கப்பட்டு நியாயத்துக்காக போராடுற பொண்ணுங்களுக்கு கூட நீதி கிடைக்காம போயிருது. இனிமே உன்னை இந்த சிட்டிக்குள்ளே பார்க்க கூடாது. எங்கயாவது என் பார்வைப்படாத இடத்துக்கு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. போ. உன்னெல்லாம் சின்ன வயசுல இருந்து இப்படி அடிச்சு வளர்த்திருந்தா இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்காது.
சாரிக்கா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரிக்கா. இன்னொரு தடவை இந்த குடும்ப கௌரவம் கெட்டு போற மாதிரி நடந்தது, அது நீயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறமாவது ஒழுக்கமாறு. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நல்ல வேளை வந்தவன் நம்மள காட்டி கொடுக்கற மாதிரி எதுவும் நடக்கல. டே காளியப்பா, இன்னைக்கு உனக்கு ராசி பலன் நல்லா இருக்குடா. ஏய், உன்னை பெத்ததுக்கு இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ தெரியல. எல்லாம் எங்க தலையெழுத்து. டேய் கண்ணு, நான் டேய் அவர் கிடக்குறாரு. உன் சித்திக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் வயசு என்ன, அந்த ஆள் வயசு என்ன? ஷூ சீனியர், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்டா பிரச்சனை ஆயிடும். இப்ப என்னதான் இதுக்கு முடிவா? எனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. எதுக்கு? உன் வாழ்க்கைய மொத்தமா அழிக்கிறதுக்கா? இங்க பாரு, எனக்கு இருக்க கோவத்துக்கு உள்ள வந்தானா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே சீனியர். இல்ல, இதுல யோசிக்க என்ன இருக்கு? மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? இது என் சித்தி பார்த்த மாப்பிள்ள. நான் பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீ ஓகே சொல்ல போறியா? உன்னோட இந்த அமைதி நல்லதே இல்ல எலி. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என் சித்தி மீறி என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்றனோ இல்லையோ, இது எங்க சித்தி எடுத்த முடிவு. இத நான் வேண்டான்னு சொன்னா வீட்ல என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்குன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறியா? ஷோ. சீஃப் கால் பண்றாரு. எஸ் சார். ரெடி. இன்னும் 1 மணி நேரத்துல நீயும் சிவாவும் மகாபலிபுரத்துல இருக்கணும். ஓகே சார், நான் வீட்ல ஒரு சின்ன 15 பொண்ணுங்க. இன்னும் 1 hour தாண்டுனா யார் எங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள காப்பாத்தாம விட்டுட்டா நாம சாகுற வரைக்கும் குற்ற உணர்ச்சியில இருக்கணும். ஏடி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும் நான் இந்த ஆபரேஷன் உனக்கு கொடுக்கல. அவங்கள கடத்தி வச்சிருக்கிறதே அந்த வர்மா தான். இது வரைக்கும் 8 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு காணாம போனதே தெரியாது. எப்பவும் போல அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துரும்னு நம்பிக்கையோட அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 15 பொண்ணுங்க ஏடி. அதுல ஒரு பொண்ணுக்கு கூட ஒண்ணு ஆகாது சார். நாங்க பாத்துக்கிறோம். ஆ, சீனியர், எஸ் ஏடி. மகாபலிபுரம்